அனைவருக்கும் வணக்கம். மாயமான் அத்தியாயம் 7 1 தொடர்கிறது. உங்களை பார்க்கவே களைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு, வாங்க என்னோட வீட்டுக்கு போகலாம் என்றவன் அவர்களை அழைத்து கொண்டு தனது வீட்டுக்கு வந்தான். அவர்களை வரவேற்ற சுபத்ரா இருவருக்கும் பசியார உணவு அளித்தார். அவர்கள் வந்த நோக்கம் அறிந்தவராய் அவர் பேச ஆரம்பித்தார். 30 வருஷத்துக்கு முந்தி நீங்கள் சொன்ன மாதிரி சித்த மருத்துவம் இங்கே பார்த்தாங்க. எத்தனையோ குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை கிடச்சிருக்கு. பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டவங்களுக்கு இங்கே வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்ட பிறகு குழந்தை பிறந்திருக்கு என்று அவர் சொன்னதும் அந்த தம்பதியினர் முகத்தில் வெளிச்சம் பரவியது. ஆனால் இப்போ மருத்துவம் செஞ்சவங்க உயிரோடு இல்லை என்றதும் அவர்களது முகம் இருண்டு போனது. அவர்களது கடைசி நம்பிக்கையும் கைவிட்டு போயிற்றே. மா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? செல்வா கேட்டது. சுபத்ரா முகம் இருண்டு போனது. எல்லாம் ஒரு ஜிகே தாண்டா என்றபடி அவர் அவனது தலையில் செல்லமாக கொட்டினார். அன்றிரவு அந்த தம்பதியினர் அங்கேயே தங்கினர். மறுநாள் காலையில் பார்த்தபோது அவர்கள் அங்கு இல்லை. செல்வா பதறிப்போய் எல்லா இடங்களையும் அவங்கள தேட துவங்கினான். அப்போது வீரா பதறிக்கொண்டு அங்கு ஓடி வந்தான். ஐயா, ஆத்தங்கரை ஓரமாக பெட்டி பையெல்லாம் கிடக்குதுங்க, யாரோடதுன்னு தெரியல, ஆற்றுல வேற தண்ணி அதிகமாக போகுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்று அவன் மூச்சு வாங்க கூற அடுத்த நொடி செல்வா, முத்து, வீரா மூவரும் அங்கு விரைந்தனர். அவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது அந்த பெட்டி பையன் நன்கு அடையாளம் தெரிந்தது. அது அந்த தம்பதியினருக்கு சொந்தமானது. செல்வா ஓடி சென்று பார்த்தான். பெட்டி மீது ஒரு கடிதம் வைக்கப்பட்டு இருந்தது. அது பறந்து செல்லாமல் இருப்பதற்காக அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டு இருந்தது. குழந்தை இல்லாத காரணத்தால் மனம் வெறுத்து போய் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக இருவரும் எழுதியிருந்தனர். அதை படித்த செல்வாவின் மனம் கனத்து போனது. ஆற்றில் இறங்கி அவர்களை தேடும் பணியை அவன் முடுக்கிவிட்டான். சுமார் 3 மணி நேரம் தேடிய பின்னரே அவர்களது உடலை கைப்பற்ற முடிந்தது. செல்வா தானே மகனாக முன்னிருந்து அவர்களது இறுதி காரியத்தை செய்தான். இதையெல்லாம் பார்த்தபடி மௌனமாய் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள் செல்லி. இப்படி ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக தானே அவள் அத்தனை பாடுபட்டாள். அத்தனையும் மீனாகி போனதே. அவளது பார்வை மாயம்மன் அம்மனின் சிலைக்கு பின்னே சென்றது. அங்கு புதையுண்டு இருக்கும் ரகசியம் வெளிப்பட்டால்தான் இதற்கு ஒரு முடிவு கிடைக்கும். அவள் ஏக்கத்துடனும் கண்ணீருடனும் அந்த இடத்தை பார்த்திருந்தாள். அன்று செல்வா காட்டை சுற்றி கண்காணித்து கொண்டிருக்கும் போது பாம்பு ஒன்று அவனை கடித்து விட்டது. அவனுக்கு சுருக்கென்று எதுவோ கடித்தது போலிருந்தது. பெரிதாக வலி எதுவும் தெரியவில்லை. அவன் பாம்பு கடித்த இடத்தை கைவிரலால் நீவி விட்டு கொண்டான். அப்போதுதான் முத்து அதை கவனித்தான். செல்வாவின் காலில் பாம்பு கொத்தியதற்கான அடையாளம் இருந்ததைக் கண்டு அவன் பதறி போய்விட்டான். சார், உங்களை பாம்பு கடிச்சிருக்கு சார் என்று முத்து அலறினான். என்ன உளறீங்க முத்தோ என்று செல்வா குனிந்து தனது காலை பார்த்தான். அங்கு பாம்பு கொத்தியதற்கான அடையாளத்தை கண்டதும் அவனுக்கு உலகமே சுற்றியது. முத்து என்று அவனும் பயத்தில் அலறினான். அவனது பணியில் அவனை பாம்பு கடிப்பது இதுவே முதல் முறை. அதனால் அவனுக்கு சற்று பயமாக இருந்தது. ஒன்றுமாகாது சார், உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம் என்று முத்து செல்வாவை தாங்கியபடி நடந்து சென்று ஜீப்பில் அமர வைத்து தானும் அமர்ந்து ஜீப்பை கிளப்பினான். 5 நிமிடத்தில் மருத்துவமனைக்கு வந்து முத்து செல்வாவை அதே போல் கைத்தாங்களாக மருத்துவமனையினுள் அழைத்து சென்றான். டாக்டர் எங்கே? எதிர்பட்ட செவிலி பெண்ணிடம் கேட்க, இருக்கிறதே 2 ரூமு, அந்த ரூம் உள்ளார இருக்காங்க என்று கேலி செய்து கொண்டே செவிலி பெண் அவர்களை மருத்துவரிடம் அழைத்து சென்றாள். அங்கு சென்று மருத்துவரை கண்ட செல்வா மயக்கம் போட்டு விழாத குறைதான். பாம்பு கடித்த அதிர்ச்சியை விட அந்த மருத்துவரை கண்ட அதிர்ச்சி தான் அவனுக்கு அதிகம் இருந்தது. ஏனெனில் அங்கு மருத்துவராக இருந்தது பொம்மி தான். அவளோ அவனது அதிர்ச்சியை கவனிக்காது முத்துவை கண்டு என்னாச்சு என்று கேட்க, பாம்பு கடிச்சிருச்சு டாக்டர் என்று முத்து கூற, என்னது என்று அதிர்ந்தவள் பாம்பு கடிக்கான சிகிச்சையை மேற்கொள்ள ஆரம்பித்தாள். சிகிச்சை முடியும் வரை பொம்மி எதுவும் பேசவில்லை. செல்வா பாம்பு கடியை மறந்தவனாய் பொம்மியின் அருகாமையே அணுவாய் ரசித்து கொண்டிருந்தான். பொம்மி மருத்துவம் படித்திருப்பாள் என்று அவன் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை. சுமார் 2 மணி நேரம் போராடி அவனை காப்பாற்றியவள், இனி பயப்பட ஒன்றும் இல்லை, இவரை கூட்டிட்டு போங்க என்று முத்துவிடம் கூற, நீ டாக்டர்னு சொல்லவே இல்லையே பொம்மி என்று செல்வாவின் விழிகள் அவளை ஆசையோடு வருடியது. செல்வாவின் பேச்சு முத்துவை தேய்க்க வைத்தது. டாக்டர்னு நெத்தியில எழுதி வச்சுட்டா சுத்த முடியும் சாமி என்று அவள் நக்கலா கேட்க, முத்து, நீங்கள் கூட பொம்மியை பஜாரின்னு சொன்னீங்களே தவிர அவள் டாக்டர்னு ஏன் சொல்லலை? ஐயோ, பயபுள்ள பஜாரிக்கிட்ட கோத்து விட்டுருச்சே. முத்து பயத்துடன் பொம்மியை பார்த்தான். டாக்டர்னா வாயடிக்கக்கூடாது, தைரியமாக இருக்கக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா முத்து சார்? அப்படி எதுவும் இல்லை பொம்மியம்மா. முத்து அவளை கண்டு அசடு வழிந்தான். டாக்டர்னா வாயடிக்கலாம், தைரியமாக இருக்கலாம், தப்பே இல்லை, ஆனால் மரத்துக்கு மரம் குரங்கு போல தாவக்கூடாது. செல்வாவின் வார்த்தைகளில் அவள் முகம் சிவந்து போனது. அது கோபத்திலா வெட்கத்திலா என்று செல்வா பெரும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டான். உங்களை போய் காப்பாத்தினேன் பாருங்க, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும் அவள் கோபமாய் கூற, உனக்கு பதில் என்னையும் செருப்புக்கு பதில் உன்னையும் கையை கொண்டு என்ன அடித்தால் அடியேன் பாக்கியசாலி ஆவேன் என்று இழித்தான் செல்வா. சார், ரொம்ப முத்தி போச்சு, நம்ம கிளம்பலாம் வாங்க. முத்து அவனை அழைத்து செல்ல முற்பட்டான்.
இப்போ கிளம்புறேன், பிறகு வருவேன். என் கேள்விக்கு பதில் வாங்காமல் ஓய மாட்டேன் என்றவன் அவளிடம் இருந்து விடைபெற்று சென்றான். பொம்மி ஓய்ந்து போனவளாய் நாற்காலியில் அமர்ந்தாள். ஆனாலும் செல்வா கூறியது குறித்து அவள் தனக்குள் சிரித்து கொண்டாள். டாக்டருக்கு படித்தால் தொட்டில் பழக்கத்தை விட்டுவிட முடியுமா? சிறு வயதில் அன்னையின் அடிக்கு பயந்தே அவள் மரத்துக்கு மரம் தாவ பழகி இருந்தாள். அந்த நினைவில் அவளது இதழ்களில் புன்னகை பூத்தது. வசந்தா, அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. அவன் என் குலத்துக்கே அவமானண்டா. அவன் உயிரோடு இருக்கும் வரை நான் தோத்துதாண்டா எனக்கு ஞாபகம் வரும் என்ற கந்தனின் விழிகளில் பழிவெறி பளபளத்தது. அவருக்கு ஏனோ செல்லி தன்னை பழிவாங்க காத்திருப்பதாக தோன்றியது. அவர் தன்னை பழிவாங்கும் முன் அவர் அவளை பழிவாங்க எண்ணினார். அதன் விளைவு அவர் செல்வாவை அழிக்க நினைத்தார். அவனை போட்டு தள்ள வேண்டியது என்று என் பொறுப்பு என்று வசந்தா கூறினான். அன்றே செல்வாவுக்கு நாள் குறிக்கப்பட்டது. தொடரும்.